ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இன்பமான நாளாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஆண்டோடைய வார்த்தை சங்கீதம் 20:7. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் அற்புதமான ஒரு வார்த்தை காலை வேளையில் உங்களோடு பேசுகிறார். தாவீதின் ஒப்பற்ற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இரண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் இல்லை. ரதங்களை பற்றி பேசுறது, குதிரைகளை பற்றி பேசுறவங்க அவர்களோ இடறி விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். இதாங்க சில என் மகன் அப்படி, என் பெஞ்சாதி அப்படி, என் சொத்து இப்படியே பேசுவாங்க. சிலருக்கு நிறைய மெனு பாராட்டுறாங்க இல்லையா? படிப்பை குறித்து, அந்தஸ்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, ஜாதி குறித்து, கோத்திரத்தை குறித்து எல்லாம் அப்படி மேன்மையாக பேசுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வாயில் எடுத்தவுடனே அவங்களுக்கு ஒரு வியாதி வந்திருக்கான், அப்பா அதை சொல்லி 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 எடுத்தோடனே தான் எனக்கு அதுதான் இருக்காக்கும், இது இருக்காக்கும். பைபிள் சொல்கிறது எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. எங்களுக்கு ஒரே ஒரு நேரம் தான் இருக்கிறது. எதை குறித்து? கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது கலாத்தியர் 6:14 சொல்றான், நாங்களோ இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து இல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில எதை குறித்து நீ மேன்மை பாராட்டுகிறாய்? எனக்கு ஒரு ப்ரௌட் உண்டுங்க, எனக்கு ஒரு பெருமை உண்டுங்க. ஒன்றுக்கு உதவாத என்னை, தூசியாக தள்ளப்பட்ட என்னை, ஒரு நாயை போல இருந்த என்னை ஆண்டோடு விலையேறப்பெற்ற அன்பினாலே அவர் என்னை கிருபையினாலே ரட்சித்தாரே, அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். தகுதியற்ற என்னை எடுத்து தகுதி உள்ளவனாக மாற்றி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் அதிகாரத்தை கொடுத்திருக்காரே, அதற்காக ஒரு பிரைஸ் தி லார்ட் நான் சொல்லுவேன். ஒன்றுமில்லாத ஒரு மனிதனை எடுத்து இன்னைக்கு உலகின் பல நாடுகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற பத்திரமாய் மாற்றி இருக்கிறாரே, அதற்காக ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுவேன். நான் எதை குறித்து மேன்மை பாராட்டுவேன்? என்னை குறித்து மேன்மை பாராட்ட என்ன ஒன்று? தகுதியற்றவன், ஒன்றுமில்லாதவன். ஆனால் என்னையோ தூக்கி எடுத்த அந்த அன்பு இருக்கிறதே, அந்த மேன்மை இருக்கிறதே, எவ்வளவு பெரியது. மனுஷனை நினைக்கவும் மனுபுத்திரனை விசாரிக்கவும் அவன் எம்மாத்திரம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவன் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் நினைவாகவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மோசே அழகாக சொன்ன, ஆண்டவரே நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு வருவதினால் அல்லவோ. இன்றைக்கு நானும் நீங்களும் இருக்கிறோம் என்றால் நாமும் நீங்களும் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் நம்மை தூக்கி எடுத்தாரே, நம்மை கண்டு கொண்டாரே, அரவணைத்தாரே, பிள்ளைகளாக மாற்றினாரே, உடன் சுதந்திரராய் மாற்றினாரே, அதை குறித்து தான் ஐயா மேன்மை பாராட்ட வேண்டும். அப்படி அதை மேன்மை பாராட்டி பேச 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 அவருடைய நாமத்தை சொல்ல 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 உனக்கு எவ்வளவு அற்புதமாய் உன் வாழ்க்கை மாறும். யோசித்து பாருங்க. சமூகத்தில் நான் குஜராத்துக்கு ஊழியத்திற்காக சென்று வந்த பொழுது, நான் விமானத்தில் உட்கார்ந்த பொழுது இதை நான் நினைச்சு பார்த்தேன். ஜஸ்ட் கொஞ்சம் வாழ்க்கை பின்னோக்கி பார்த்தேன். எந்த நிலைமையில் இருந்தேன்? ஒரு ட்ரக் அடிக்டடா, எல்லாத்திலையும் தோல்வி அடைந்தவனாய், கல்வியிலே, வாழ்க்கையிலே, சரத்திலே தோல்வி அடைந்தவனாய், படுக்க கூட இடம் இல்லை இருந்தா என்ன, கர்த்தர் இவ்வளவு பெரிய ஸ்லாக்கிய தந்திருக்கிறாரு. What a privilege I have received from the God. எவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்லாக்கியத்தை நான் கர்த்தரிடத்தில் பெற்றிருக்கிறேன். I thank God for it. நினைச்சு பார்க்கிறேன். அந்த குஜராத்தில் சில இடங்களில் போகும்போது கரம் பொருந்திய மக்கள் எல்லாம் அவன் முறைப்படி வரவேற்கும் பொழுது, வீட்டில் போனோன்னு ஷூவை கலட்ட சொல்லி காலை கழுவி வீட்டுக்குள்ளே ஏற்றி, சில காலில் விழுந்து முத்தம் கொடுத்து ஏற்றுக்கொண்டு பெரிய மனுஷனா இருப்பான். மாத்திரம் we are nothing, we are not worthy for that blessing. கிருபையா, இந்த தூசிக்கு கிடைச்ச ஸ்லாக்கியா, இதை குறித்து பாராட்டுறதுனால எத்தனையோ புக் எழுதலாம் ஐயா, எத்தனையோ காரியத்தை சொல்லலாம்.
இதை குறித்து சொல்ல 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 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, நான் கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஒரு பெரிய பணக்காரன், பெரிய யூனிவர்சிட்டியில் படித்தவன் இருக்கு, கமாலின் யூனிவர்சிட்டியில் படித்தவன், அவன் சொல்றான், இந்த உலகம் எனக்கு ஒரு பொருட்டல்ல, எப்படியாயினும் அவருடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்க வேண்டும். அப்படி சொல்ல 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 கர்த்தர் அவன் மேல கொண்டு போயிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாங்க உயர்வு, அதாங்க மேன்மை. என் நாமத்தை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். என்னை கனம் பண்ணுவனை நானும் கனம் பண்ணுவேன். இன்றைக்கு வாழ்க்கையில தலை நிமிர்ந்து நடக்க வேண்டுமா? உன் குடும்பம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமா? சொல்லுமா. சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இயேசு நல்லவர் என்று சொல், கர்த்தர் நல்லவர் என்று சொல். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். will never be ashamed. நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். நீ தலை நிமிருவாய். யார் தலை குனிவார்கள்? ஆண்டவரை பற்றி பேச, ஆண்டவரை பற்றி நினைக்க யார் வெட்கப்படுகிறார்களோ அவள் தலை குனிந்து போவார்கள். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். அவர்கள் விழுந்து போனார்கள், முறிந்து போனார்கள். நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். இன்னைக்கு நிமிர்ந்து நிற்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தரை குறித்தே பேசுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், மேன்மைப்படுத்துவார். ஆமேன், ஆமேன்.